வணக்கம் நேர்களே. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சிக்லிக்கல் அண்ட் நான் சிக்லிக்கலுக்கு என்ன டிஃபரன்ஸு, அது ஏன் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. மெயினாக உங்களுடைய கோலை அச்சீவ் பண்ணும்போது உங்களுடைய போர்ட்ஃபோலியோ பேலன்ஸ்டாக இருக்கணும். அதில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு கேர்ஃபுல் கன்சிடரேஷன் செலெக்ஷன் ஆஃப் ஸ்டாக்ஸ் முக்கியம் இல்லையா. அதுமாரி நிறைய வழிகள் இருக்குது அதை புரிஞ்சுக்கிறதுக்கு, ஸ்டாக்ஸை பர்ச்சேஸ் பண்ணுவதற்கு. ஆனால் நீங்கள் அந்த ஃபண்டமெண்டலை பார்க்கும் பொழுது நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் அதை கிளாஸிஃபை பண்ணணும். ஒன்று சிக்லிக்கல், ஒன்று நான் சிக்லிக்கல் ஸ்டாக்ஸ். இதில் நம்ம ரெண்டுத்தையும் பற்றி பேச போகிறோம். சிக்லிக்கல் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது அது டைரக்ஷனோட, அதாவது விண்ட் டு விண்ட் இல்லையா, அது மாதிரி மூவ் வித் த டைரக்ஷன் ஆஃப் ஜெனரல் மார்க்கெட்டு. எக்கானமி இஸ் இன்க்ரீசிங், இந்த ப்ரைஸும் ஏறும். இந்த கான்ட்ராஸ்ட் இந்த மார்க்கெட் விழுதுன்னு வச்சுங்களேன், இந்த ப்ரைஸஸும் விழும். ஸோ அதனால கம்பெனிஸ் சிக்லிக்கல்ஸ் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேரியஸ் எக்கனாமிக் ஃப்ளக்சுவேஷன்ஸ் தகுந்த மாதிரி டான்ஸ் ஆடும். ஸோ அதனால ஹை கார்லேஷன் ஆஃப் எக்கனாமிக் மூமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் இந்த மார்க்கெட் டவுனாக இருக்கும் பொழுது வாங்கலாம். அண்ட் இந்த மார்க்கெட் ஸ்டார்ட் மூவிங் அப், யூ ஹவ் டு செல் அந்த அப்வர்ட் ட்ரெண்ட். ஓகே, ஸோ இதில் பார்த்தோம்னா போத் அப்சிங் அண்ட் டவுன்சிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணி, சிச்சுவேஷன் யூஸ் பண்ணி பண்ணணும். இல்லைன்னா யூ வில் எண்ட் அப் வித் த லாஸ். ஸோ செவரல் ஏரியா ஆஃப் த பிஸ்னஸ் பார்த்தோம்னா இந்த சிக்லிக்கல்ஸில் நம்ம எடுத்துக்கலாம். முதல்ல பார்க்கக்கூடியது ஏர்லைன்ஸ். ஏர்லைன்ஸ் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஹார்டஸ்ட் ஹிட் இந்த டர்ம்ஸ் ஆஃப் ரெவென்யூன்னு சொல்லலாம். டியூ டு எக்கனாமிக் டவுன் ட்ரெண்ட் ஆர் இன் குட் எக்கனாமிக் டைம்ஸ் பீப்புள் ஆர் மோர் டிஸ்போசபிள் இன்கம் இருக்கும். ஸோ வில்லிங் டு கோ ஃபார் டைம் வெக்கேஷன்ஸ். ஸோ அதை மாதிரி சமயத்தில் அது பெட்டராக இருக்கும். பேட் எக்கனாமிக் டைம்னா அது தகுந்த மாதிரி யாரும் போக மாட்டாங்க இல்லையா. ஸோ அவாய்ட் எக்ஸ்பென்சிவ் ஏர் ட்ராவல். ஸோ இதனால ஏர்லைன்ஸ் பார்க்கலாம். அது மாதிரி ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, இதுவும் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ஆஃப் ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ் ஏறுவதும், மெயினாக நிறைய டூரிஸ்ட் வருது. டூரிஸ்ட் எப்போ வருவாங்க? எக்கனாமி இஸ் டூயிங் குட். ஸோ அதனால திஸ் இஸ் ஆல்சோ சிக்லிக்கல் அஸ் வெல். தென் கார் மேனுஃபேக்சரிங், நியூ கார் ஒரு பிக் எக்ஸ்பென்ஸ் ஃபார் ஆவரேஜ் இண்டிவிஜுவல் இல்லையா. இன் டைம்ஸ் ஆஃப் எக்கனாமிக் ரிசெஷன் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் டிசிஷனை தள்ளி போடுவாங்க. ஸோ அதனால் அதனுடைய சேல்ஸ் குறையக்கூடும். அதுமாரி ஃபர்னிச்சர் ரீட்டைலர்ஸ், ஃபர்னிச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் எக்ஸ்பென்சஸ், இதுவுமே லைக் எ வெஹிக்கிள் பர்ச்சேஸ் தான், அதையும் தள்ளி போடக்கூட வாய்ப்புகள் இருக்கும். இதை தவிர பார்த்தீங்கன்னாக்க என்பிஎஃப்சிஸ், நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸில் அவங்க தானே லோன் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் அதுவும் இதில் மாட்டிக்கும். ஸோ இதுதான் சிக்லிக்கல்ஸ் பற்றி. நான் சிக்லிக்கல்ஸ் அடுத்ததில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.